ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா காட்டுக்குள்ளே போகிறா. பின்னாடியே சாமியாரும் அந்த ராட்சசனும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ரீனா அப்படியே காட்டுக்கு நடுவில் வந்துடுறா. பார்த்தா ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போனால் தான் அவள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த காட்டு அதான் அந்த பாலத்துக்கு நடுவில் அப்படியே போகிறா. காலு ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துடுறா. அப்போ அவளை தூக்குறதுக்கு ஒரு விழுது மாதிரி ஒன்று வந்து அவளை தூக்கி மேலே இழுத்து போட்டுருது. பார்த்தா ஒரு மரத்துக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. அந்த மரம் ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. அவ அந்த மரத்தை போய் அப்படியே தொடுவா பாருங்க. அந்த மரத்துல அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே பூத்து உதிருது. அதாவது பூக்குது. அப்புறம் இவங்க கொஞ்சம் அப்படியே நெருங்கி அந்த மரத்துக்கிட்ட போவா பாருங்க. அந்த மரம் அப்படியே அவளை உள்ள இழுத்துருது. பார்த்தா அது கமலாபுரம் ஒரு ஊர் மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சிருது. நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. உனக்கு வேண்டிய பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அப்படின்னா உனக்கு சில உயிர்களை நீ பலி கொடுத்தே ஆகணும். அதாவது நீ சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே ரீனா வந்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. பார்த்தா ரீனாவோட அப்பா கழுத்துல யாரோ கைத்த கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ரீனா வந்துட்டு அப்பா நீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இல்ல எங்க அப்பா செத்து போயிட்டாரு. வெறும் இலுஷனா தான் இருக்கும். இது நம்பவே மாட்டேன் நானு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. பார்த்தா பக்கத்திலேயே ரிஷப்பும் மோகினி ஆண்டியும் இருக்காங்க. அவங்களையும் யாரோ கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்பா இந்த பக்கம் சொல்றாரு, என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா, நான் செத்துடுறேன், ஆனா நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிருமா அப்படின்ற மாதிரி அப்பா இந்த பக்கம் சொல்றாரு. ரீனாக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் ரிஷப் இருந்துட்டு என்ன என்ன நீ வேணா சாகடிச்சுக்கோ, ஆனா எங்க அம்மா வேணா உயிரோட விட்டுரு அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்றான். ரீனாக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆயிருது. போதும் நிறுத்துங்க, நான் யாரையும் சாகடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திடுறா. பார்த்தா அவளுக்கு பக்கத்துல அவ தேடின ஒரு மருந்து இருக்கு. அப்படியே எடுக்கலான்ட்டு போவா. இல்ல இது வெறும் இலியூஷனா தான் இருக்கும், நான் இதை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிமிஷம் யோசிப்பா பாருங்க. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. உன் மனசு சுத்தமான மனசு, உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும், நீ எடுத்துக்கோ, நீ யாரோட உயிரையும் பறிக்கணும்னு நினைக்கல, இதுக்காக தான் உனக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேக்குது. உடனே அந்த ரீனாவும் அப்படியே எடுத்துடுறா. அவளும் ஒரு வழியா அப்படியே இந்த பக்கம் வெளியில வந்துடுறா. இந்த பக்கம் மோகினி ஆண்டி இருந்துட்டு அந்த ராட்சசனுக்கு ஒரு உத்தரவு போடுது. ரீனா கையில இருந்த அந்த மருந்தை வாங்கிட்டு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த ராட்சசனும் ரீனா பக்கத்துல போய் அந்த மருந்து அப்படியே புடுங்குறான். புடுங்கிட்டு அப்படியே குடிக்கலான்னு போவான் பாருங்க. இந்த பக்கம் கீழே பாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ரீனா போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சு வரணும், நல்லபடியா வீடு திரும்பணும் அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டு இருக்காங்க. மேல மோகினி இருக்கா. அவளுக்கு போய் நான் ஆரத்தி காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி இந்த பக்கம் கிளம்புறாங்க. பாட்டி ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. மோகினி ஆண்டி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில தான் அந்த செயின் போட்டிருக்காங்கல்ல, அது தீய சக்தி தானே. ஒரு நிமிஷம் தயங்கிட்டே அப்படி நிக்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு வா வந்து எடு அப்படின்ற மாதிரி, ஆரத்தி எடு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இவங்களும் அந்த செயின் அப்படியே கையில வச்சுட்டு ஆரத்தி எடுப்பாங்க பாருங்க. அந்த ராக்கெட் ஒரு நிமிஷம் அப்படியே மறைஞ்சிருது. அந்த பக்கம் அந்த ராட்சசனுக்கு திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சிருது. பாட்டில்ல வலி தாங்க முடியாம அந்த பாட்டில கீழே போட்டுறான் பாருங்க. கரெக்டா அதை ரீனா பிடிச்சிடறா. பிடிச்சிட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு ரீனா அந்த பக்கம் தப்பிச்சு ஓடிடுறா. கரெக்டா சாமியார் போன் பண்றாரு. எல்லாம் கைக்கூடி வர நேரத்துல என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி சாமியார் திட்டுற. நான் என்ன பண்றது, என் நிலைமை அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி சொல்லுது. சரி ரீனா எங்க அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி கேக்குது. உடனே சாமியார் இருந்துட்டு அவ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே மோகினி ஆண்டி இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரீனாவும் அந்த காட்டுக்குள்ள அப்படியே வரா. கரெக்டா ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ள விழுந்துடுறா. மோகினி ஆண்டியும் அண்ணங்காரனும் மாஸ்க போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிரா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, சுத்தியும் நெருப்பு வச்சு விட்டுறாங்க. இவ்வளவு கத்துன்னு கத்துறா. யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு சிவம் வந்துடுறான். அவங்கள கல்லாலேயே அடிச்சிடறான். அவங்களும் அப்படியே ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. கரெக்டா ரீனாவை காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு வந்துடுறான். என்ன ரீனா இங்க எப்படி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ரீனா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரீனா அப்படியே மருந்து எடுத்துட்டு வந்து பாட்டி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே விழுவா பாருங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மருந்து எடுத்துட்டு நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போவா. பாட்டி இருந்துட்டு ஒரு நிமிஷம் தடுத்து நிறுத்திட்டு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீயே கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வந்த, இவ தானே கொண்டு வந்தா, அப்ப இவ தான் இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. பாட்டி சொல்றாங்க, ரீனா நீ தான் இந்த மருந்தை ரிஷப்பு கொடுக்கணும், குடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீனா ஒரு நிமிஷம் அப்படியே தயங்கிட்டு, இதை நான் கொடுக்க வேணாம், மோகினி ஆண்டி கிட்ட கொண்டு போய் அந்த பாட்டில கொடுக்குறா. மோகினி ஆண்டியே எப்பதான் இந்த மருந்து நம்ம கைக்கு வருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவளா போய் வழிய போய் இந்த மருந்தை கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரிஷப்க்கு அந்த ஒரு வாய் மருந்து எடுத்து ஊட்டி விடுறாங்க. ரிஷப் உடம்புல எந்த முன்னேற்றமுமே இல்ல. மோகினி ஆண்டி கையில இருந்த அந்த பாட்டில வாங்கிட்டு நான் போய் சாமியார் கிட்ட போய் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ரீனா அப்படியே கிளம்புவா பாருங்க. கரெக்டா அந்த இடத்துல ரிஷப் வந்து கையை பிடிச்சிடறான். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சரியாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. ரிஷப் நல்லபடியா முழிச்சிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ரீனா அப்படியே சமைச்சிட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணி வந்துடுறாங்க. ரீனா மஞ்சள் இருந்தா எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி அண்ணி கறி கேக்குறாங்க. உடனே ரீனா வந்துட்டு எதுக்கு அண்ணி மஞ்சள் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறா. ரீனா கேக்குறா, இல்ல கபோர்ட்ல
கையை இடிச்சுக்கிட்டேன், அதுக்குதான் மஞ்சள் போட்டு பத்து போடலாம்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணி சொல்றாங்க. அண்ணன் அடிச்சது என்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க வெளியில. அவங்க சொல்லிட்டு வேகமா போயிடுறாங்க. ரீனாக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிருது. சிவம் நம்மள வந்து காப்பாத்தும் போது அங்க 2 பேரை கல்லால் அடிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க தான் இந்த அண்ணியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா இந்த சைடு ரீனா யோசிக்கிறா. ஆனா அந்த அளவுக்கு அவங்க ஒர்த் இல்ல அப்படின்றது போக போக தான் இவளுக்கே புரியும். இந்த பக்கம் மோகினி ஆண்டி டைரக்டா ரிஷப்போட ரூமுக்கே வந்துடுறாங்க. மீதி இருக்க அந்த மருந்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்துடுறாங்க. எடுத்துட்டும் கிளம்பலான்னு பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ரீனா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கா. மோகினி ஆண்டி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே பையனுக்கு மெசேஜ் பண்றாங்க. நான் இந்த மாதிரி ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது ரீனாவை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. அண்ணங்காரனும் வந்துடுறான். டாக்டர் வந்திருக்காங்க, வா பேசலாம் அப்படின்ற மாதிரி ரீனாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த கேப்ல மோகினி ஆண்டியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணங்கார இருந்துட்டு, அம்மா நீ எதுக்கு வந்த? சாப்பாடு கொடுக்க தானே வந்த ரிஷப்க்கு, அதை நீ கொடுத்துட்டு வா, நான் வேணா டாக்டர்கிட்ட பொறுமையா பேசி அமுச்சு வச்சிடறேனே அப்படின்ற மாதிரி அண்ணங்கார சொல்லி சமாளிச்சிடறான். உடனே ரீனா வந்துட்டு எதுவுமே தெரியாம சரி சரி ஃபுல் டீட்டெயில கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த மருந்து கொண்டுட்டு போய் அப்படியே அந்த ராட்சசனுக்கு போய் கொடுக்குறாங்க. ராட்சச ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடக்குறான். அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இவங்க முழிக்கிறாங்க. அந்த ராட்சஸ் அப்படியே கத்துறான், எனக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. அவன் இந்த பக்கம் ஒரு மாதிரி கத்துறான். மோகினி ஆண்டிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்குது. சாமியார் இருந்துட்டு மறுதிருப்பியும் ஒரு டிராப்ல மறுதிருப்பியும் தராரு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் மூடிக்கே வரான் அந்த ராட்சசன். இந்த பக்கம் ரீனா அப்படியே சும்மாவே இல்லாம அதான் அந்த பப்புமா ரூமுக்கு போய் அந்த புக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறா. பார்த்தா ஒரு புக்கு இருக்கு. நம்ம தேடின புக்கு இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வருவா பாருங்க. புக்கு கையில எடுத்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு மோகினி ஆண்டி வந்துடுறாங்க. இந்த புக்கை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. என்ன ரீனா, என்ன புக்கு இது அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கும் ரீனாவோ இந்த புக்ல ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு, அதனாலதான் இந்த புக்கை நான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றா. அதுக்கு மோகினி ஆண்டியோ, முதல்ல நீ ரிஷப்பை போய் பாத்துக்கோ, மீதியை நான் பாத்துக்கிறேன், இந்த புக்கை கொண்டு போய் நான் சாமியார் கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்குறேன், அவர் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி அந்த புக்கை இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ரீனாவுக்கும் இதுதான் நல்ல யோசனையா தோணுது. சரி நீங்க சாமியார் கிட்ட என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரீனா சொல்லிடுறா. இந்த ஆண்டியும் அந்த சாமியார் கிட்ட போய் இந்த புக்கை கொண்டு போய் காமிக்கிறாங்க. இந்த சாமியாரும் இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு, நம்ம கொடுத்த மருந்தால இந்த ராட்சசனுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே அண்ணங்காரன் இருந்துட்டு, எப்படி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க? ரிஷப்க்கு உடம்பு சரியாயிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் கேட்கறான். இது மனுஷங்களுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி மிருகங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. மனசுக்குள்ள எந்த கள்ளம் கபடம் தீய எண்ணம் இல்லாத ஒரு பொண்ணு ராட்சசனுக்கு சில சடங்குகள்லாம் செஞ்சு அவ கையால இந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் ராட்சசனுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது சாமியார் சொல்றாரு, இதுக்கு வேணா நம்ம ரீனாவை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சாமியாரும் ஒரு ஐடியா கூடவே சேர்ந்து தராரு. அதுக்கு மோகினி ஆண்டியோ, இல்ல அவனால நமக்கு நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு, அவளை கொஞ்சம் பெண்டிங்ல போடுங்க, இதுக்கு வேற ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி சொல்றாங்க. உடனே அண்ணங்காரனும், யாருமா இது அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். வேற யாரு, உன் பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அண்ணங்காரனும், அவனால எந்த பிரயோஜனமுமே இல்லம்மா, அவன் வெறும் யூஸ்லெஸ்மா அப்படின்ற மாதிரி அவன் மட்டமா பேசுறான். உடனே அம்மாவோ, இதுக்கு இவதான் சரியான ஆளு அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதாவது பாயசத்தை போடுறதுக்கு ரெடி பண்றாங்க. இந்த பக்கம் ரிஷப் இருந்துட்டு ரீனாவுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரூம்ல அண்ணங்காரன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அண்ணி உள்ள வருவாங்க. வா என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்றான். இதை கேட்ட உடனே அன்னிக்கும் என்னைக்கும் இல்லாம இவர் என்ன பாசமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. இல்லங்க நான் இந்த ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பரவாயில்ல, எனக்காக ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணேன், நம்ம ரொம்ப நாளாச்சு இல்ல ஃப்ரீயா பேசி, ரொம்ப நாளாச்சு நெருக்கமாவும் இருந்து அப்படின்ற மாதிரி ரொமான்ஸா பேசுறான். உடனே அன்னிக்காரியோ, இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு, நேத்து எங்க போனீங்க, ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தயங்கு பயத்தோடய அவளும் கேள்வி கேட்கிறா. அண்ணங்காரனும், உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே அடிக்க கைய உங்குறா. கரெக்டா அந்த மோகினி ஆண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதான் ரூமுக்கு வந்துடுறாங்க. அண்ணிய போ சொல்லிடுறாங்க. அண்ணங்காரனை பிடிச்சி திட்டுறாங்க, ஏதாவது ஒரு வேலையாவது உருப்படியா பண்றியா? அண்ணங்காரனை சத்தம் போட்டுட்டு கையில அந்த ட்ரிங்கையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க ரிஷப்போ ரீனாவுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றான். உடனே ரீனா வந்துட்டு, நீ கல்யாணம் ஆனவன், நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரீனா கேக்குறா. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு, எனக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே, இந்த கல்யாணம் எப்படி செல்லுபடி ஆகும்? நமக்கு நடந்ததுல அதுதான் உண்மையான கல்யாணம், அதைத்தான் நான் கல்யாணமா ஏத்துக்குவேன், மனசார நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் ரீனா அப்படின்ற மாதிரி அவன் லவ் பண்றத சொல்லிடுறான். ரீனா வந்துட்டு, பழைய மாதிரி என்ன நீ விட்டுட்டு போக மாட்டேன்றது என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஒரு டவுட் கேட்கிறா. அதுக்கு ரிஷப் இருந்துட்டு, கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்லிடுறான். ரீனா வந்துட்டு, சரி இதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரீனா சொல்றான். உடனே ரிஷப் இருந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான். அதான் மோகினி ஆண்டி ரெடி பண்ண, அதாவது ட்ரிங்க்ஸ் தான் இது. ஒரு வழியா ரீனாவும் ரிஷப்பும் சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் அன்னிக்காரி இருந்துட்டு அண்ணன் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இவன் நடு காட்டுக்குள்ள, அதுவும் நடுராத்திரில எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் போறான் போய்கிட்டே இருக்கான். அண்ணி ஒரு கட்டத்துல அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இத ரீனா பாத்துறா. என்ன அண்ணி இந்நேரத்துல எங்க போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ரீனாக்கு இன்னும் எச்சா டவுட் வருது அண்ணி மேல. இந்த பக்கம் மோகினி ஆண்டி கிட்ட கேக்குறா, ஆண்டி சாமியார் கிட்ட புக்கு கொடுத்தீங்களே, சாமியார் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி. மோகினி ஆண்டி என்ன சொல்லுவாங்க,
ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லம்மா, சாமியார் கிட்ட இன்னும் பேசல. நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்க ஆன்ட்டி என்னன்னு கேட்டுட்டு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி இந்த பக்கம் இவ சொல்றா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.